தமிழகத்தின் ஜவுளித்துறைக்கு வலு சேர்க்க இந்திய தொழில் கூட்டமைப்பு, தைவான் ஜவுளி கூட்டமைப்பு ஆலோசனை. கோவையில் இந்தியா தைவான் ஜவுளித்துறை குழும கூட்டம் நடைபெற்றது. தைவான் மற்றும் இந்தியா ஆகிய இரு நாடுகளுக்கும் மின்சார சேமிப்பு, கார்பன் குறைப்பு, பொருள் மறுசுழற்சி மற்றும் பிளாஸ்டிக் குறைப்பு போன்ற உலகளாவிய இலக்குகளை நிறைவேற்றுவது மிகவும் முக்கியமான ஒன்றாகும். இரு நாடுகளும் தன்னார்வ மேலாண்மை நடைமுறைகள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை மேம்படுத்துவதில் பொது நோக்கங்களை பகிர்ந்து கொள்கின்றன. கடந்த ஆண்டு பிசினஸ் பியாண்ட் பவுண்டரிஸ் முன்னெடுப்பின் கீழ் சிஐஐ தமிழ்நாடு நெசவுத்துறை குழு தமிழ்நாட்டின் 15 உறுப்பினர் கொண்ட ஒரு குழுவை தைவானின் நெசவுத்துறை மண்டலத்தை புரிந்து கொள்ள அங்கு சென்றது. டிஜிட்டல் மயமாக்குதல் மற்றும் AIoT உற்பத்தி முறைகளை மாற்றுகின்றன. இது நுட்பமான மற்றும் திறமையான உற்பத்தி முறைகளை உருவாக்குகிறது. டெம்ப்ளேட் சீவிங், 3D உடல் வரைபடம் மற்றும் டிஜிட்டல் அச்சிடுதல் போன்ற நுட்பங்கள் வடிவமைப்பு சாத்தியக்கூறுகள் மற்றும் தனிப்பட்ட படைப்புகளை மேம்படுத்துகின்றன. இதற்கிடையில் சுவாசிக்கக்கூடிய நீர்புகா பொருட்கள் மற்றும் ஈரப்பதம் வெளியேற்றும் நுண்கூச்சுகள் போன்ற துணி நுட்பங்களில் புதுமைகள் உயர் செயல்திறன் நெசவுகளை பூர்த்தி செய்கின்றன. இந்த முன்னேற்றங்களை பரிணாம நடைமுறைகளுடன் இணைத்தல் பொருளாதாரத்திற்கான பொறுப்பான மற்றும் எதிர்காலத்தை நோக்கிய நெசவுத்துறையை உருவாக்க முக்கியமாகும். குமார், கன்வீனர், சிஐஐ தமிழ்நாடு டெக்ஸ்டைல் பேனலுங்க. I have with me my colleague Dr. K. Velkrishna, co-convener, CII தமிழ்நாடு டெக்ஸ்டைல் பேனல். ஸோ இந்த ப்ரெஸ் மீட் எதுக்கு கூடி இன்னைக்கு கண்டக்ட் பண்ணுறோன்னா, மெயின் இன்னைக்கு ஹைலைட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா, இந்த டைவான் டெலிகேஷன் வந்து தமிழ்நாடு கூட்டிகிட்டு வந்திருக்கோம். ஃப்ரம் சிஐஐ டெக்ஸ்டைல் பேனல், நானும் டாக்டர் வேல்கிருஷ்ணா லாஸ்ட் அக்டோபரில் டைவான்